الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واصبر على ما يقولون واهجرهم هجرا جميلا وقال الله تبارك وتعالى ود كثير من أهل الكتاب لو يردونكم من بعد إيمانكم كفارا حسدا من عند أنفسهم من بعد ما تبين لهم الحق فاعفوا واصفحوا حتى يأتي الله بأمره إن الله على كل شيء قدير صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ما يصيب المسلم من نصب ولا وصب ولا هم ولا حزن ولا أذى ولا غم حتى الشوكة يشاكها إلا كفر الله بها من خطاياه رواه البخاري أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தையே படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுவுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சையதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் அனைத்து சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபூ தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட அனைத்து விலக்கல்கள் இருந்தும் தவிர்ந்து விலகி நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே ஏராளமான மார்க்கங்கள் மதங்கள் மக்களால் பின்பற்றப்படக்கூடிய காட்சிகளை நாங்கள் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படியான மார்க்கங்கள் மதங்கள் உலகத்தில் இருந்தாலும் அந்த மார்க்கங்கள் அனைத்திலும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தினால் கபூல் செய்யப்பட்ட அவனால் மனித சமூகத்துக்கென்று தெரிவு செய்து கொடுக்கப்பட்ட ஒரே மார்க்கம் நாம் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் மட்டும்தான். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், மார்க்கம் என்பது அல்லாஹ்விடத்தில் இஸ்லாம் என்ற மார்க்கம் தான். இந்த மார்க்கத்தை தவிர யான் இஸ்லாம் அல்லாத வேறொரு மார்க்கத்தை தனது வழிமுறையாக மார்க்கமாக தெரிவு செய்கிறாரோ அவர் எப்படிப்பட்ட அறிஞராக இருக்கட்டும், அல்லது அவர் எப்படிப்பட்ட ஒரு செல்வந்தராக இருக்கட்டும், அல்லது சமூகத்தில் எப்படியாக மதிக்கப்படக்கூடிய ஒருவராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவருடைய அந்த தெரிவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிராகரிக்க போகின்றான். நாளை கியாமத்துடைய நாளையிலும் அவருடைய அந்த தெரிவை அல்லாஹு தஆலா கபூல் செய்யாமல் மறுப்பதனூடாக அவர் நாளை கைசேதத்துக்குள்ளாக போகின்றார் என்ற செய்தியையும் அல்லாஹு தஆலா தன்னுடைய குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றான். وَمَن يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ. யார் இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை தன்னுடைய மார்க்கமாக தெரிவு செய்கிறாரோ فَلَن يُقْبَلَ مِنْهُ, அவருடைய அந்த தெரிவு அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்பட மாட்டார். وَهُوَ فِي الْآخِرَةِ مِنَ الْخَاسِرِينَ, உலகத்தில் அவர் வேறெந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு அதற்காக கஷ்டப்பட்டாரோ பாடுபட்டாரோ சிரமப்பட்டாரோ அந்த சிரமங்களை நினைத்து நாளை கைசேதப்படக்கூடியவராக வருத்தப்படக்கூடியவராக அந்த மனிதர் மாறுவார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றார்.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த பரிசுத்தமான மார்க்கம், பரிசுத்தமான இந்த இஸ்லாம், நாம் சுமந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம், இந்த மார்க்கத்துடைய முறைமை என்னவென்றால், இந்த மார்க்கத்துக்காக யாரெல்லாம் உழைக்கிறார்களோ, எங்கெல்லாம் உழைப்புகள் முடக்கிவிடப்படுகிறதோ, மக்கள் தங்களுடைய உடலை இதற்காக செலவழிக்க தயாராகிறார்களோ, வியர்வை சிந்த தயாராகிறார்களோ, பணத்தை செலவழிக்க தயாராகிறார்களோ, இந்த தீனுக்காக தன்னுடைய பெருமதியான நேரங்களை ஒதுக்குவதற்கு தயாராகுவார்களோ, அந்த இடத்திலே இந்த தீனுடைய மறுமலர்ச்சி, தீனுடைய வெளிப்பாடுகள் அங்கே அதனுடைய பிரதிபலிப்புகள் வெளியாகுவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதனுடைய ஒரு சுன்னத்தாக வைத்திருக்கின்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இந்த உழைப்பு அவர்களுடைய கையிலே கொடுக்கப்படும் போது, இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் அவர்களுக்கு அல்லாஹ்வினால் போதிக்கப்படும் போது, மக்காவிலே இருந்த மக்களை நிர்வாகம் செய்வதற்கு கூட உலகம் தயாராக இருக்கவில்லை. அந்த அளவுக்கு ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சமூகமாக மக்காவிலே இருந்த மக்கள் கருதப்படுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலிமாவை எடுத்துக்கொண்டு இதற்கு கீழால் இருக்கும் வாழ்க்கை திட்டத்தை மக்களுக்கு அமுல்படுத்த, மக்களுக்கு சொல்லுவதற்கு தயாராகிறார்கள். அங்கே அதற்கான முயற்சி நடைபெறுகிறது. மக்கள் தங்களுடைய பணங்களை செலவழிக்கிறார்கள். மக்கள் அவர்களுடைய திறமைகளை இந்த மார்க்கத்துக்காக பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். 23 ஆண்டுகளுக்குள்ளால் பல லட்சம் மக்களை உலக புகழ்பெற்ற மக்களாக மாற்றுவதற்குரிய ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முயற்சியினூடாக வெளிப்படுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பொழுது தீனுடைய முயற்சிகள் நடந்து அந்த முயற்சியினுடைய பலாபலன்கள் வெளியிலே தென்பட ஆரம்பிக்கிறதோ, அந்த தீனுடைய முயற்சியின் வெளிப்பாடாக முஸ்லிம்களுடைய உண்மையான இஸ்லாமிய கோலம் வெளியிலே தென்பட ஆரம்பிக்கிறதோ, எப்படி ஒரு விவசாயியை போன்று ஒரு விவசாயி வயல் கொத்துகிறார், அதிலே நெற்களை தூவுகின்றார், அதன்போது யாரும் அந்த வயலை பார்ப்பது கிடையாது. எப்பொழுது அதிலே நெற்கதிர்கள் உருவெடுத்து அதை அறுவடை செய்யும் பருவம் வருகிறதோ, அந்த பாதையினால் போகின்றவர்கள் வருகின்றவர்கள் எல்லோருடைய கண்ணும் அந்த நெற்கதிரிலே விழுகிறது. இதுபோன்று ஒரு உழைப்பு செய்யப்பட்டு அதனுடைய பிரதிபலிப்புகள் மக்களிலே தென்பட ஆரம்பிக்கும் போது, தீனுக்குரிய முயற்சிகள் நடைபெற்று அதனுடைய பிரதிபலிப்புகளாக மஸ்ஜிதுகள் ஹயாத்தாக்கப்படும் போது, ஆண்களிடத்தில் முஸ்லிம் என்ற அந்த உறவு, அவரிடத்திலே முஸ்லிம் என்ற உணர்வு வெளியாகும் போது, தன்னை முஸ்லிமாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் வரும்போது, மக்களிடத்திலே அல்லாஹுடைய கட்டளைகள் அமலாக்கப்படும் போது, வீட்டிலே இருக்கும் சிறார்களிடத்தில் மார்க்கப்பற்று உருவாகும் போது, பெண்களிடத்திலே மார்க்கப்பட்டுள்ளவர்களாக தங்களை காண்பிக்க வேண்டும், அல்லாஹ் விரும்புகின்ற பிரகாரம் எங்களுடைய ஆடை முதல் வாழ்க்கை வரை அனைத்தும் அமைய வேண்டும் என்ற மாற்றங்கள் வரும்போது, பொதுவாக இஸ்லாத்துக்கு வெளியிலே இருப்பவர்கள் கண் திறந்து பார்க்கும் நேரம் அதுதான். இது இன்று நேற்றல்ல, நபிமார்கள் எப்பொழுதெல்லாம் இந்த பூமிக்கு வந்தார்களோ அன்றிலிருந்து இந்த நடைமுறையை அல்லாஹு தஆலா உலகத்திலே வைத்துத்தான் இருக்கிறார். அப்பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் எழும்பக்கூடிய பொறாமையுடைய அந்த பொறாமையின் விபரீதம் தான் கல்லும் முள்ளும் இந்த தீனை நோக்கி வீசப்படுகின்ற அந்த செய்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லித்தான் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் மிருகங்களை போன்று வாழ்ந்த காலத்திலே அவர்களை பார்ப்பதற்கு ஆள் இருக்கவில்லை. எப்பொழுது சஹாபாக்கள் மனிதர்களாக காட்சி தர ஆரம்பித்தார்களோ, இப்பொழுது அதிகமான பிற மத மக்கள் நினைத்தார்கள், இந்த சஹாபாக்களை மதம் மாற்றி முர்த்ததுகளாக ஆக்கிவிட்டால் எவ்வளவு நல்லாக இருக்கும் என்று சொல்லி சஹாபாக்களை பார்த்து அந்த வேதக்காரர்கள் நினைத்தார்கள். சூரத்துல் பக்ராவிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வத்த கஸீரும் மின் அஹ்லில் கிதாப் லவ் யருத்தூனகும் மின் பஅதி ஈமானிக்கும் குஃபாரா. சஹாபாக்களே, அதிகமான வேதக்காரர்கள், அதிகமான யூதர்கள், கிறிஸ்துவர்கள் உங்களை முர்த்ததாக மாற்றி நீங்கள் இருக்கக்கூடிய இந்த உண்மையான மார்க்கத்திலிருந்து உங்களை மதம் மாற்றி நான் நல்லவை என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களும் அடுத்த மதங்களிலே இருப்பவர்கள் கலிமா சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவது உண்மைதான். ஆனால் முஸ்லிம்கள் ஆசைப்படுவது எதற்காக? இவ்வளவு பெரிய ஒரு கல்விமான், இவ்வளவு பெரிய ஒரு செல்வந்தன், இவ்வளவு செல்வாக்கு மிக்கவர் இந்த கலிமா மொழியாமல் இருக்கிறாரே, நாளை கியாமத்தில் நரகம் போய்விடுவாரே என்ற கவலையில் தான் அவர் அந்த யோசனையை கொள்வார். ஆனால் இஸ்லாத்துக்கு வெளியிலே இருப்பவர்கள்
முஸ்லிம்கள் இந்த மார்க்கத்தை விட்டு போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்கள் அதற்காக நினைப்பது கிடையாது. மாற்றமாக இஸ்லாம் தான் உண்மை என்று அவர்களுடைய மனம் சொல்கிறது. இதுதான் ஹக்கன் அவர்களுக்கு தென்படுகிறது. தென்பட்ட பிறகும் அவர்கள் எழும்புகின்ற பொறாமையின் காரணமாக இஸ்லாத்தின் எழுச்சி, இஸ்லாத்தின் வளர்ச்சி, இஸ்லாத்திலே ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள், உலகத்துக்கு கொடுக்கின்ற அற்புதமான செய்திகளை பார்த்து அவர்களுக்கு வரக்கூடிய பொறாமையினால் அவர்கள் நினைக்கிறார்கள் ஹஸதம் மின் இன்தி அன்ஃபுஸிஹிம் மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹக். அவர்களுக்கு உண்மை தெளிவான பின்னாலும் அவர்களுடைய மனங்களிலே வரக்கூடிய பொறாமையினால் அவர்கள் இப்படி நினைக்கிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கலிமாவுடைய உழைப்பு, இந்த கலிமாவுக்கான முயற்சி பூமியில் நடக்கும் போது, அதனுடைய வளர்ச்சிகள் கண்களுக்கு தெரியும் போது வரக்கூடிய நிலைமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நேரத்திலேதான் சோதனைகள் அதிகமாகும். பல வடிவுகளில் சோதனைகள் வரலாம், பல வடிவுகளில் நிகழ்வுகள் ஏற்படலாம். ஏன் பாருங்கள், ஒரு விவசாயி விவசாயத்தை ஆரம்பிக்கும் நேரத்தில் அவர் காட்ட வேண்டிய பாதுகாப்பும் கரிசனையும் அந்த மரங்கள் வெளியே வந்த பிறகு அந்த அளவுக்கு காட்ட முடியாது. அதை விடவும் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும். ஒரு விவசாயி என்ன செய்கிறார்? சிறிய பழங்களை கொண்டு வந்து அல்லது நெல்லுகளை கொண்டு வந்து வயலை தூவுகிறார். இப்பொழுது இவர் சில விடயங்களில் கவனமாக இருப்பார். அந்த என்ன விடயங்களில் அதிலே தண்ணீர் அதிகமாக போய்விடக் கூடாது, அது செத்து பழுதாகிவிடக் கூடாது, அதற்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பார். எப்பொழுது அது நெற்கதிராக வெளியிலே வருகிறதோ இப்பொழுது அந்த விவசாயியின் பாதுகாப்பை அதிகரிக்கிறார். இப்பொழுது மிருகங்களில் இருந்து பாதுகாக்க வேண்டும், பறவைகளில் இருந்து பாதுகாக்க வேண்டும், கிருமிகளில் இருந்து பாதுகாக்க வேண்டும், அழிவில் இருந்து பாதுகாக்க வேண்டும். இதே போன்று உழைப்பு நடக்கும் போது செய்யக்கூடிய பாதுகாப்பை விடவும் வளர்ச்சி கண்ட பிறகு வெளியிலே இருப்பவர்களுடைய பார்வையில் படும்போது அவர்கள் இப்பொழுது கல்லையும் முள்ளையும் வீச ஆரம்பிக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் நிதானமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு கடப்பாட்டை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லுகின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆனால் ஒரு அடிமனதிலே ஒரு விடயத்தை மிக தெளிவாக நாங்கள் வைக்க வேண்டும். தீன் என்ற தலைப்புக்கு கீழால் வருகின்ற அனைத்து சோதனைகளும் எங்களுக்கு பதவி உயர்வுதான். தீன் என்ற தலைப்புக்கு கீழால் என்னென்ன சோதனைகள் வருகிறதோ, என்னென்ன எச்சரிக்கைகள் வருகிறதோ, என்னென்ன பயமுறுத்தல்கள் வருகிறதோ, இவைகள் அனைத்துக்கும் கிடைக்கக்கூடிய கூலி அல்லாஹ் உலகத்திலே பதவி உயர்வையும் நாளை மறுமையிலே எங்களுக்கு அந்தஸ்துகளையும் கொடுக்க இருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகின்றார்கள், ஒரு மனிதனை அவன் கலிமா சொன்னதற்காக அவனுக்கு பல்வேறு நெருக்கடிகள் உண்டாகுவது, அவனது குடும்பத்துக்கு உண்டாகுவது, உயிருக்கு ஆபத்துண்டாகுவது, செல்வங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவது, இவைகள் அனைத்தும் அல்லாஹ் அந்த அடியானுடன் அன்பு வைத்திருக்கிறான் என்பதற்குரிய அறிகுறியாகும் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்படுகிறது, நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்கிறார்கள், இன்ன இஸமல் ஜஸா மா இஸமில் பலா. எந்த அளவுக்கு கடுமையான சோதனை வருகிறதோ சோதனைகளுடன் அல்லாஹ்வுடைய பரிசுகளும் கடுமையாக வரும். சோதனை கடுமையாக அமையும் போது அதற்காக அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய பரிசுகளும் கடுமையானதாகவே இருக்கும். சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இன்னல்லாஹ தஆலா இதா அஹப்ப கௌமன் இப்தலாஹும். அல்லாஹ் தஆலா ஒரு சமூகத்தாரை அவனுடைய அன்புக்குள் கொண்டு வந்து விட்டால், ஒரு சமூகத்தில் இருக்கும் ஆண்களும் பெண்களும் அவர்கள் அல்லாஹ்வை நெருங்குவதன் காரணமாக அல்லாஹ் அவர்களை அன்பு கொண்டு விட்டால் அந்த அன்பின் காரணமாக அவர்களை சோதிக்க ஆரம்பிப்பான். அன்பு பெற்றவர்களை சோதிப்பான். ஃபமன் ரதிய ஃபலஹுர் ரிதா. அல்லாஹ் சோதிக்கும் போது அந்த சோதனையை யாரு திருப்தி காணுகிறாரோ, பொறுத்துக் கொள்கிறாரோ, அதிலே தன்னுடைய திருப்தியை வெளிப்படுத்துகிறாரோ அல்லாஹுடைய முழு திருப்தி அவருக்கு கிடைக்கும். யார் அந்த சோதனைகள் வரும்போது கோபிக்கிறாரோ, ஆவேசப்படுகிறாரோ, சோதனைகளை பொறுக்க தயாரில்லையோ அவருக்கு அல்லாஹுடைய கோபம் இருக்கிறது. ஒமன் சஹித ஃபலஹு ஸுஹ் அவ் கமா قال அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தீனுக்காக மூமினுக்கு சோதனை வரும்போது அல்லாஹுடைய முஹப்பத் அவருக்கு இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகின்றார்கள். புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, மை யுரிதில்லாஹு பிஹி கைரா. யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நலவை விரும்புகிறானோ, கைரை கொடுக்குவதற்கு விரும்புகின்றானோ, யுஸிப் மின்ஹு,
அவரை ஒவ்வொரு கட்டங்களில் அவரை சோதித்து பார்ப்பான். யாருக்கு அல்லாஹுடைய இரக்கம் இருக்கிறதோ, கைர் இருக்கிறதோ, அவர்களை அல்லாஹு தாலா ஒவ்வொரு வடிவிலே சோதித்து பார்ப்பான் என்று மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இது மட்டுமல்ல, ஒரு முஃமினுக்கு வரக்கூடிய சோதனை அந்த முஃமினுடைய ஈமான் பலமானது என்பதற்கு அடையாளம். அல்லாஹுடைய முஹப்பத்துக்குரிய அடையாளம் மட்டுமல்ல, அந்த முஃமினுடைய உள்ளம் அல்லாஹ்வுடன் நெருக்கம் பெற்றிருக்கிறது என்பதற்குரிய அடையாளம் தான் ஒரு முஃமினுக்கு வரக்கூடிய கடுமையான சோதனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உலகத்தில் மனிதர்களிலே கடும் சோதனைக்கு ஆளாக்கப்படுபவர்கள் நபிமார்கள். அஷத்துன் நாஸி பலாஅன் அல் அன்பியா, மனிதர்களிலே கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்படுபவர்கள் நபிமார்கள். நபிமார்களை அடுத்து வரக்கூடியவர்கள் சாலிஹான மக்கள், அதை அடுத்து வரக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரியவர்கள். கட்டம் கட்டமாக அல்லாஹ்வை நெருங்குகின்ற அளவுக்கு சோதனைகள் அதிகமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யுப்தலல் மர்உ அலா கத்ரி தீனிஹி, ஒரு மனிதன் அவருடைய தீனின் அளவுக்கு சோதிக்கப்படுவார். யாருடைய தீனிலே அதிகரிப்பு இருக்கிறதோ, முந்தி மார்க்கம் இல்லாதவராக இருந்தார், இப்பொழுது மார்க்கத்தில் ஒரு பற்றிருக்கிறது, தீன்தாரியாக மாறியிருக்கிறார், அல்லாஹ் அவரை கொஞ்சம் சோதித்து பார்ப்பார். யாருடைய தீனில் குறைவு இருக்கிறதோ, யாரு மார்க்கத்தில் பற்று குறைவோ, அவருக்கு சோதனை வருவதும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் என்பதை நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னதனுடன் இந்த சோதனைகள் முஃமின்களை அழிப்பதற்கோ, முஃமின்களை சீரழிப்பதற்கோ, முஃமின்களை கேவலப்படுத்துவதற்கோ அல்ல, முஃமினுக்கு நாளை பதவி உயர்வை கொடுப்பதற்காக அல்லாஹு தாலா இந்த நிலைமையை ஏற்படுத்துகிறார் என்பதை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஆகவே நாம் இன்றைய நாட்களில் சில மனம் நொந்து போகும் சில நிகழ்ச்சிகளுக்கு முஸ்லிம் சமூகம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த முஸ்லிம் சமூகம் இந்த நிகழ்ச்சிகளுக்கு முகம் கொடுப்பதற்கு காரணம் முஸ்லிம்களுடைய மொழி அல்ல, முஸ்லிம்களுடைய நிறம் அல்ல, முஸ்லிம்களுடைய கல்வி அல்ல, முஸ்லிம்கள் சொல்லி இருக்கும் கலிமா என்ற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த நிலைமைகள் உருவாக்கப்படுகிறது. ஆகவே இந்த சோதனைகளுக்கு முன்னால், இந்த நிலைமைகளுக்கு முன்னால் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹுடைய குர்ஆனும் ஹஜ்ரத் ரசூலுடைய வாழ்க்கை வரலாறும் எங்களுக்கு மிக தெளிவாக எடுத்துச் சொல்லி இருக்கிறது. இந்த சோதனைகளின் போது முஸ்லிம்கள் நடந்து கொள்வதை பொறுத்துத்தான் ஹிதாயத்துடைய கதவை அல்லாஹ் திறக்க இருக்கிறான். ஹிதாயத்துடைய கதவை திறக்க இருக்கிறான். எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் முறை என்ன? தீனுடைய மறுமலர்ச்சி வரும்போது பொறாமைக்காரர்கள் உங்களை சீர்ந்த வருகிறார்கள் என்றால், உங்களை அழிக்க நினைக்கிறார்கள் என்றால், உங்களுடைய மனம் நோக்கும் விதமாக அவர்கள் நடக்கிறார்கள் என்றால், அல்லாஹ் தரும் புத்திமதி, நீங்கள் எதிர் நடவடிக்கைக்கு போவதற்கு பதிலாக அவர்களை மன்னித்து அவர்கள் சொன்னதை உள்ளத்திலிருந்தும் எடுத்து போடுவதுதான். அவர்கள் சொன்னதை மறந்து விடுங்கள், செய்ததை மன்னித்து விடுங்கள், உள்ளத்தினால் அதனை தூக்கி வெளியிலே எடுத்து போடுங்கள். உங்களுடைய பொறுமையின் எல்லையில் அல்லாஹுடைய முடிவு இருக்கிறது. மூமின்கள் எப்பொழுது தாங்க முடியாத நிலைமைக்கு போகிறார்களோ அல்லாஹுடைய உதவி மழையாக பொழிய ஆரம்பிக்கும். ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி, ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி. நீங்கள் உங்களை எந்த நாளும் பொறுக்க சொல்வதில்லை அல்லாஹ், நீங்கள் பொறுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு முடிவு வைத்திருக்கிறான். அந்த முடிவு வரும் வரை பொறுங்கள், அந்த முடிவு வரும் வரை பொறுங்கள். ஒன்றோ ஹிதாயத் என்ற முடிவு இருக்கும், அல்லது அழிவு என்ற முடிவு இருக்கும். இந்த ரெண்டில் ஒரு முடிவு வரும் வரை மூமின்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் செவிடன் போன்று, குருடன் போன்று பொறுமையாக இருப்பதுதான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏனென்றால் உலகத்தில் நபிமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பும் போது நபித்துவத்துக்கு அடையாளமாக, அவர் நபி என்பதை நிரூபிப்பதற்குரிய அடையாளமாக அல்லாஹு தஆலா சில அற்புதங்களை கொடுப்பதுண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திரனை பிளந்து காட்டினார்கள், மரத்தை வரச் சொன்னார்கள்,
ஒட்டகத்துடன் பேசினார்கள். இப்படியெல்லாம் கற்கள் அவர்களை கண்ட போதெல்லாம் சலாம் சொல்லியது. அவர்களுடைய விரல்களுக்கு இடையிலே இருந்து கற்பாறைக்குள் இருந்து தண்ணீர் வருவது கொண்டு தண்ணீர் வந்தது. அற்புதங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். நபித்துவத்தின் மிகச் சிறந்த ஒரு அற்புதம் தான் மிக சோதனையான இடத்திலும் பொறுமையாக இருப்பது. ஒரு நபி என்பதற்குரிய இவர் நபி என்பதற்குரிய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி தான் யாரும் பொறுக்காத இடத்தில் அவர் பொறுப்பது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஞாபகம் வையுங்கள், முஸ்லிம்கள் எப்பொழுது சிரமமான இடங்களில் பொறுக்கிறார்களோ நோவிப்பவர்களின் ஹிதாயத்துடைய கதவு அந்த பொறுமைக்குள் இருக்கிறது. ஹிதாயத்துடைய கதவு அவர்களுடைய அந்த பொறுமைக்குள் அல்லாஹ் வைத்திருக்கிறார். குர்ஆனிலே அல்லாஹ் தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோவிக்கப்பட்டு சில நேரம் ஆத்திரம் உச்சகட்டத்தை அடையும் போது அல்லாஹ் சமாதானம் சொன்ன இடங்களை நாங்கள் குர்ஆனிலே பார்க்க முடியும். எங்கே பார்க்கிறோம்? வஸ்பிர் அலா மா யகூலூன், அவர்கள் என்னென்னவோ எல்லாம் சொல்லுகிறார்கள், நபி அதை நீங்கள் பொறுங்கள், அதை நீங்கள் பொறுங்கள். வஸ்பிர் அலா மா யகூலூன், பைத்தியக்காரன் என்கிறார்கள், சூனியக்காரன் என்கிறார்கள், ஊரு பிரிப்பவர் என்கிறார்கள், புதிய மார்க்கத்தை கொண்டு வந்தவர் என்கிறார்கள், பல தெய்வங்களை ஒரு தெய்வமாக ஆக்கியவர் என்று சொல்கிறார்கள், சிரிக்கிறார்கள், உங்களை பார்த்து நகைச்சுவையாக என்னவோ எல்லாம் சொல்லுகிறார்கள். நபி அவர்களுடைய பேச்சை நீங்கள் ஒரு பொருட்டாக எடுக்க வேண்டாம். வஸ்பிர் அலா மா யகூலூன், அவர்கள் சொல்வதை பொறுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்திலே பொறுமையின் உச்சகட்டத்துக்கு போகிறார்கள். அந்த நேரங்களில் பதுவா செய்வதற்காக கைகளை உயர்த்துகிறார்கள். அழித்துவிடு, நாசப்படுத்து என்று துவா செய்வதற்காக கை தூக்கும் போது அல்லாஹ் அவர்களுக்கு சொன்ன புத்திமதி, நபியே பொறுமையாக இருக்க வேண்டும். எப்படி பொறுமை? உங்களுக்கு முன்னால் இருந்த உலுல் அஸ்ம் என்ற நபிமார்கள் பொறுத்தது போன்ற பொறுமை. உலுல் அஸ்மி மினர் ருசுல், ரசூல்மார்களே உலுல் அஸ்ம் என்று சொல்லும் அந்த உறுதிமிக்க நபிமார்கள் பொறுமை காட்டியது போன்று நீங்கள் பொறுமையாக இருங்கள். வலா தஸ்தஅஜில் லஹும், எதிலேயும் அவசரப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புத்திமதியாக எடுத்துச் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போமேயானால் நோவினை செய்யப்படும் போதெல்லாம், சோதிக்கப்படும் போதெல்லாம் பொறுமை என்ற இந்த ஆயுதத்தை சிறப்பாக எடுத்ததனால் எத்தனையோ நாடுகளில் அல்லாஹு தஆலா ஹிதாயத்துடைய நேர்வழியின் காற்றை அதனூடாக வீசச் செய்தான். எங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரி 3வது ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுடைய யுத்தத்திலே கலந்து கொள்கிறார்கள். உஹதுடைய யுத்தத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொள்கிறார்கள். இந்த யுத்தத்திலே அவர்களுக்கு அதிர்ச்சி தரும் பல நிகழ்ச்சிகள் ஏற்பட்டது. எதிர்பார்த்திராத பல சோதனைகளை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அவர்கள் காயப்பட்டது ஒருபுறம் இருக்க, மிக முக்கியமான 70 முஸ்லிம்களை அந்த யுத்தத்தில் அவர்கள் இழக்கிறார்கள். தனது வழக்கரம் போன்று இஸ்லாத்துக்கு ஒரு பாதுகாவலன் போன்று இருந்த சய்யிது ஷுஹதா ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இழப்பு ஈடு செய்ய முடியாது. இந்த இழப்புடன் ரசூலுல்லாஹ் ரொம்பவும் ஆத்திரப்பட்டிருக்கிறார்கள், ஆத்திரத்துடன் இருக்கிறார்கள். அவர்களை கொலை செய்வது போதாத குறைக்கு ஹஜ்ரத் ஹம்ஸாவின் நெஞ்சை ஒரு பெண் பிளந்து ஈரலை வெளியிலே எடுத்து சப்புகிறார். உடல் உறுப்புகள், மூக்கு, காது போன்ற உறுப்புகள் அறுக்கப்பட்டு குறைசி பெண்கள் கழுத்திலே அதை மாலையாக தொங்க விட்டிருக்கிறார்கள். பல சஹாபாக்களுடைய ஜனாசாக்களை பார்க்க முடியாத அளவுக்கு சின்னாபின்னப்படுத்தி கேவலப்படுத்தி வைத்திருந்தார்கள். எந்த அளவுக்கு அது ஒரு பொறுக்க முடியாத நிலை என்றால், எதிரி படைக்கு தலைமை தாங்கிய அபூ சுஃபியான் யுத்த களத்திலிருந்து போகும்போது அவரே முஸ்லிம்களை பார்த்து சொல்லிவிட்டு போகிறார், முஸ்லிம்களுடைய மையத்துகளை இவ்வளவு கேவலப்படுத்தி இருக்கிறார்கள், நான் உத்தரவிட்டு இவர்கள் இப்படி செய்யவில்லை, அதற்கு நான் பொறுப்பில்லை என்று அபூ சுஃபியான் சொல்லுகிறார். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத்திரப்பட்டு சத்தியம் செய்கிறார்கள்,
அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஹம்சாவை கொன்றதற்கு பதிலாக 70 பேரை பலியெடுப்பேன். ஒரு ஹம்சா இவரை இழந்ததற்கு பதிலாக 70 பேரை பலியெடுப்பேன். அல்லாஹ் உடனடியாக குர்ஆனிலே தனது நபிக்கு ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கிறான். நபியே, அவசரப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். இந்த நிலையில் பொறுப்பதே சிறந்தது. அப்படியே பழி எடுக்கவே வேண்டும் என்றிருந்தால் ஒருவருக்கு ஒருவர் தான் பழியெடுக்க முடியும். ஒருவரின் உயிருக்கு 70 பேரை பழியெடுக்க முடியாது. நீங்கள் பழியெடுக்கப்பட்ட அளவுக்குத்தான் நீங்களும் பழியெடுக்க வேண்டும். அதை விடவும் பொறுப்பது மிகச் சிறந்த ஒரு பண்பாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஒரு கௌரவமான கட்டளை இடுகின்றான். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பொறுமையை கையில் எடுக்கிறார்கள். 70 பேரை பழியெடுப்பேன் என்ற சத்தியம் செய்வதற்காக குற்ற பரிகாரம் கஃபாரா கொடுத்துவிட்டு பழி எடுப்பது என்ற மனப்பாங்கை கைவிடுகிறார்கள். ஹிஜ்ரி 3 பொறுக்க முடியாத இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வெறும் 5 வருடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பொறுமைக்குரிய வெகுமதியை காண்பிக்கின்றான். ஹிஜ்ரி 8 மக்காவுடைய வெற்றி ரமலானில் நடைபெறுகிறது. ஹஜ்ரத் ஹம்சாவை ஒளிந்திருந்து கொலை செய்த வஹ்ஷி இப்னு ஹர்ப் எதிர்பாராத விதமாக தனது கரங்களை நீட்டிக்கொண்டு வருகிறார். யா ரசூலல்லாஹ், எனக்கு கலிமா சொல்லித்தாருங்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு கலிமா சொல்லித்தாருங்கள். எந்த ஹிந்து பின்த் உத்பா என்ற பெண் ஹஜ்ரத் ஹம்சாவின் நெஞ்சை பிளந்தாலோ அந்த பெண்ணும் அந்த ஃபத்ஹு மக்காவுடைய மாலையில் ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து கலிமா சொல்லி எனக்கு புத்திமதி சொல்லுங்கள் என்று பையத்தும் செய்கிறார். அல்லாஹு தஆலா பொறுமையுடைய சமராத்தை நத்தீஜாவை பிரதிபலிப்பை காண்பிக்கிறான். எந்த அளவுக்கு வஹ்ஷி இப்னு ஹர்ப் ஆத்திரப்பட்டார் என்றால், நான் இஸ்லாத்துக்கு வெளியிலே இருக்கும்போது முஸ்லிம்களில் மிக முக்கியமானவரை கொலை செய்து விட்டேன். அல்லாஹுடைய ரசூலின் மனதை நோகடித்து விட்டேன். இதற்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும். சந்தர்ப்பம் அமையட்டும். சரியாக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் ரித்தத்துடைய பிரச்சனை வருகிறது. 40,000 பேரை முர்த்தத்தாக மாற்றிய பொய் நபி முஸைலிமத்துல் கஸ்ஸாபை வஹ்ஷி இப்னு ஹர்ப் கொலை செய்கிறார். வஹ்ஷியுடைய கையினால் முஸைலிமத்துல் கஸ்ஸாப் கொலை செய்யப்படும் போது வஹ்ஷி சொல்லுகிறார், இஸ்லாத்துக்கு வெளியில் இருக்கும் போது முஸ்லிம்களில் சிறந்தவர் என்னுடைய வாளுக்கு இரையானார். முஸ்லிமான பின்பு இஸ்லாத்துக்கு சவாலானவர் எனது வாளுக்கு இரையானார். அல்லாஹ் அதற்கு ஈடாக இதனை செய்துவிட்டான் என்று பெருமைப்படுகின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா ஒரு முஸ்லிமை அங்கு உருவாக்குகின்றான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, பொறுமைக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய விடைதான் ஹிதாயத் என்ற நேர்வழி என்ற இந்த விடையைத்தான் அல்லாஹு தஆலா நிச்சயமாக பொறுமைக்கு கொடுக்க போகின்றான். ஆகவேதான் பொதுவாக பாருங்கள், நாங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது எங்களுடைய தாய் எங்களை பார்த்து நீ இந்த இடத்துக்கு போகாத என்று 3 முறை ஏதாவது புத்திமதி சொன்னால் அந்த மகன் அதை மறக்க மாட்டார். எனது தாய் 3 விடத்தம் சொன்னால் நான் அதனை செய்ய மாட்டேன், வாழ்க்கையில் அதை மறக்கவே மாட்டார். தாயை விட 70 மடங்கு இரக்கமுள்ள ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தன்னுடைய குர்ஆனில் உள்ள 6000 சொச்சம் ஆயத்துகளில் 90 இடங்களில் பொறுமை செய்யும்படி எங்களை பார்த்து வசியத் செய்கிறார். 6000 சொச்சம் குர்ஆன் ஆயத்துகளில் 90 இடங்களில் பொறுமையாக இருங்கள் என்று அல்லாஹ் வசியத்து செய்வதாக இருந்தால் பொறுமைக்கு பின்னால் என்னென்ன நலவுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் யூகித்துக் கொள்ள முடியும். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அவ்ஸல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஃபீ கிதாபி, அல்லாஹ் தன்னுடைய குர்ஆனிலே வசியத்து செய்கிறான் 90 இடங்களில் இந்த உம்மத்தை பார்த்து சோதனைகளின் போது பொறுமையாக இருங்கள், சோதனையின் போது பொறுமையாக இருங்கள். அல்லாஹுடைய வசியத்தாக இருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அந்த பொறுமைக்கு பின்னால் அல்லாஹுடைய உதவி அல்ல, பொறுமையுடன் சேர்ந்துதான் ரப்புடைய உதவி இருக்கிறது.
முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன்-நஸ்ரு மஅஸ்-ஸப்ர், பொறுமையுடன் தான் அல்லாஹ்வுடைய உதவி இறங்கும். பொறுங்கள், அந்த பொறுமையுடன் சேர்த்து ரப்புடைய உதவியும் உங்களை நோக்கி வரும் என்கிறார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே முஸ்லிம்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆவேசப்படவோ ஆத்திரப்படவோ பழிவாங்க போகவோ எதிர்ப்புக்கு ஒரு இன்னொரு விடயத்தை செய்யவோ ஒரு நாள் முஸ்லிம்கள் முற்படக்கூடாது. அப்படி முற்படுபவர்களும் அல்ல. எங்களிடத்தில் இருக்கும் தீன் என்ற இந்த சக்தி முழு உலகத்தை விடவும் மிகவும் சக்தி வாய்ந்தது. இஸ்லாத்துக்கு வெளியில் உள்ளவர்கள் என்ன சூழ்ச்சியை செய்தாலும் ஷைத்தான் அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த திட்டங்களை வைத்து செயல்படுத்துகிறார்கள். ஷைத்தானுடைய திட்டங்கள் பலகீனமானது என்று குர்ஆன் சொல்லுகிறது. இன்ன கைத ஷைத்தானி கான ضعيفا, அது அவர்களையே ஒரு நாளைக்கு படுகொலியில் தள்ளும். அது தோல்வியில் கொண்டு போய் விடுமே தவிர முஸ்லிம்கள் ஒரு நாளும் இதனால் கேவலப்படுத்தப்பட மாட்டார்கள் என்ற உண்மையை மனதிலே வைத்து பொறுமையாக நாங்கள் இருக்க முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே நேரம் இன்னொரு உண்மையை மறக்க கூடாது. முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு சோதனையை அல்லாஹ் ஏற்படுத்தும் போது 4 காரியங்களை அந்த சோதனைக்குள்ளால் செய்து விடுவான். உஹதுடைய மைதானத்திலே அல்லாஹ் இதை செய்து காட்டினான். ஒரு சோதனைக்குள்ளே 4 விடயங்களை அல்லாஹ் மறைவாக செய்து போடுவான். முதலாவது சோதனை என்ன தெரியுமா? முஸ்லிம்களுக்கு சோதனை வரும்போது உண்மை முஸ்லிமையும் லேபல் முஸ்லிமையும் இனங்காட்டுவான். முஸ்லிம் போன்று வேடம் போடும் முனாஃபிக்குகளை தோலிட்டு காட்டுவான். நபியே, இன்றைக்கு உஹதில் உங்களுக்கு ஒரு சோதனை, உங்களுக்கு ஒரு வேதனை ஏற்பட்டிருக்கிறது என்றால் பத்ரிலே அவர்களுக்கும் இதே போன்ற சோதனை வந்தது. பத்ரிலே அவர்கள் இதே போன்ற இழப்புகளுக்கு ஆளானார்கள். இன்று உங்களுக்கு உஹதுடைய மைதானத்தில் நிலப்பு வந்திருக்கிறது. அப்படித்தான் சந்தோஷத்தையும் கவலையும் மாறி மாறி கொண்டு வருவோம். பயங்கரத்தையும் சந்தோஷமான காலத்தையும் மாறி மாறி கொண்டு வருவோம். வத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், சோதனையை உண்டாக்குவது எதற்காக தெரியுமா? வலியஅலமல்லாஹு அல்லதீன ஆமனூ. அந்த சோதனையின் போது இவர் முஃமினா போலி முஃமினா, முஃமின் போன்று பெயரை வைத்துக் கொண்டு நடித்தவராண்டு மக்களுக்கு காட்டிக் கொடுப்பதற்காக. முஸ்லிமையும் முனாஃபிக்கையும் அடையாளம் போடும் இடம்தான் சோதனை களம். அங்கே வெளிரங்க தர்ஜமாயிருக்கிறது, அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காக. அல்லாஹ்வுக்கு சோதனையை கொடுத்துட்டா இவன் மூமின் அறிய தேவையில்லை. இவனை படைக்க முன்னாலே மூமினா போலியா அவனுக்கு தெரியும். அங்கே அர்த்தம் உண்மையான ஈமான்தாரிகள் யார் என்பதை அடையாளம் காட்டுவதற்காக. இரண்டாவது, சில ஈமான்தாரிகளுக்கு ஷஹாதத்துடைய பதவியை கொடுப்பதற்காக. அதுவும் நடக்கலாம். வயத்தஹித மின்கும் ஷுஹதா. மூன்றாவது விடயம், முஃமின்களில் சில பாவங்கள் செய்திருக்கிறார்கள். அந்த பாவங்களை அழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த சோதனையினால் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். முஃமின்களுடைய பாவங்களை அழித்து பரிசுத்தப்படுத்துவதற்காக. நாலாவது வேலையாக முஃமின்களுக்கு வந்த சோதனையை வைத்து காபிர்களில் ஹிதாயத் இல்லாதவர்களுடைய ஹலாக்கு வரும். வயம் ஹபல் காஃபிரி. நாளும் தர்த்தீபாக அமுல் நடத்தப்படும். முதலாவது முஃமினையும் முனாஃபிக்கையும் அல்லாஹ் அடையாளம் போடுவான். இரண்டாவது, ஷுஹதாக்கள் அங்கு உருவாகலாம். மூன்றாவது, இருக்கின்ற மூமின்கள் வேதனைகளினால் பாவங்கள் மன்னிக்கப்படுவார்கள். நான்காவது, காபிர்களுடைய அழிவின் ஆரம்பம். அல்லாஹ் அடுக்கடுக்காக இந்த 4 விஷயங்களையும் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய மிகப்பெரிய வேலைதான் அல்லாஹ் தந்த சோதனையை பொறுமையுடன் முகம் கொடுத்து எங்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் என்ன தொடர்புகள் அறுக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனத்தில் எடுத்து பாவங்களை கைவிட்டு அல்லாஹுவை நெருங்குவதுதான். இறுதியாக இந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஏற்படும் என்பதை அல்லாஹ் சூரா ஆலி இம்ரானில்
மூமின்களை பார்த்து உறுதியான மொழியில் சொல்லி இருப்பதையும் உங்களுக்கு சொல்லி காட்டலாம். அம்வாலிக்கும், உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் சோதிக்கப்பட்டே ஆகுவீர்கள். யாரை நோக்கி அல்லாஹ் சொல்லுகிறான்? இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அத்துருல் மன்சூர் என்ற தன்னுடைய தஃசீரிலே பதிகிறார்கள், யாரே நலவை நலவாக மக்களுக்கு எடுத்துச் சொல்கிறார்களோ, பாவத்தை பாவமாக எடுத்து காட்டுகிறார்களோ, இந்த தீனுடைய பணி செய்பவர்களை பார்த்துத்தான் அல்லாஹ் இந்த வார்த்தைகளை பிரயோகிக்கிறான். நீங்கள் பொருளாதாரத்தில் சோதிக்கப்படுவீர்கள். அம்வாலிக்கும் வஅன்ஃபுசிக்கும், உங்களுடைய உடல் ரீதியாகவும் சோதிக்கப்படுவீர்கள். மூன்றாவது சோதனை சொல்லுகிறான், وَلَتَسْمَعُنَّ مِنَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَمِنَ الَّذِينَ أَشْرَكُوا أَذًى كَثِيرًا. உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்கள், கிறிஸ்துவர்கள், சிலை வணக்கம் செய்யும் முஷ்ரிக்குகள், இவர்களுடைய நாவுகளில் இருந்து உங்களுடைய மனம் புண்படும் செய்திகளை காதால் கேட்பீர்கள். உள்ளம் வெடிக்கின்ற செய்திகள் உங்களுடைய காதுகளில் விழும். அல்லாஹ் ஏற்படுத்துகின்ற சோதனை. ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு 2 பரிகாரம் இருக்கிறது. அந்த 2ஐயும் பணமாக படியுங்கள். இன் தஸ்பிரு வ தத்தகு, நீங்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வுடன் உங்களுக்குள்ள தொடர்பை சீராக்கினால் நீங்கள் அந்த நேரம் எடுக்கின்ற சிறந்த தீர்மானம் அதுதான். சபரும் தக்வாவும், சபரும் தக்வாவும், பொறுங்கள், அல்லாஹ்வுடன் உள்ள தொடர்பை சீராக்குங்கள். இன் தஸ்பிரு வ தத்தகு ஃபஇன்ன ذلك من عزم الامور. குர்ஆனிலே உலகத்தில் மிக உண்மை பேசும் அல்லாஹ்வுடைய வேதத்திலே மூமின்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்லாத்துக்கு வெளியில் உள்ளவர்கள் என்ன பெரிய சூழ்ச்சி செய்தாலும் முஸ்லிம்களிடத்தில் பொறுமையும் அல்லாஹ்வுடன் தொடர்பும் இருக்கும் என்றால் அந்த சூழ்ச்சிகள் அனைத்தும் சின்னாபின்னப்படுத்தப்படும். இன் தஸ்பிரு வ தத்தகு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷையா. நீங்கள் பொறுப்பீர்கள் என்றால், அல்லாஹ்வுடன் உங்களுக்குள்ள தொடர்பை சீராக்குவீர்கள் என்றால் அவர்களுடைய ஒரு சூழ்ச்சியும் உங்களை வந்து தொடாது. அவர்களுடைய ஒரு சூழ்ச்சியும் உங்களை வந்து தொடாது. வலா தஹினு வலா தஹ்சனு, ஏதும் நடக்குமோ என்று பயப்பட வேண்டாம், கவலை கொள்ள வேண்டாம். நீங்கள் தான் இந்த பூமியிலே உயர்ந்தவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடன் தொடர்புள்ளவர்களாக இருந்தால் வஅன்துமுல் அஅலௌன இன் குன்தும் முஃமினீன். குர்ஆன் அடுக்கடுக்காக எங்களுக்கு நன்மாராயம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே எதிர்வரும் காலங்கள் சில நேரங்களில் இதை விடவும் கருப்பாகவும் இருக்கலாம், சோதனை மிக்க காலமாகவும் இருக்கலாம், சோதனை மிக்க காலமாகவும் இருக்கலாம். எதிரிகள் என்று சொல்லும் போது எல்லா அந்நிய மக்களும் அல்ல, தீய சக்திகள், ஓரிரு சக்திகள் பெரிய ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு பின்னால் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய ஒரு நிகழ்ச்சி நிரலை வைத்துக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதைவிட பெரிய நிகழ்ச்சி நிரலுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கொடுத்தார்கள். அபூ ஜஹலை விட இந்த இஸ்லாத்தை தூற்றியவர்கள் உலகத்தில் இதுவரை யாரும் உருவாகல. அபூ ஜஹல், அவன் தன்னுடைய பாத்தினான அந்த மார்க்கத்தில் எவ்வளவு உறுதியாக இருந்தான் என்றால், காபாவுக்கு முன்னால் போய் நின்று ரசூலுல்லாஹ்வுக்கு சேலஞ்ச் பண்ணினான். அல்லாஹும்ம இன் கான ஹாதா ஹுவல் ஹக் மின் இன்திக், யா அல்லாஹ், இந்த முஹம்மது நபி உன்னால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் உண்மையானவர் என்றிருந்தால், இவர் சொல்ற மார்க்கம் தான் சரி, நாங்கள் வணங்குகின்ற இந்த சிலை வணக்கம் இது பிழை என்றிருந்தால் இப்பொழுதே வானத்திலிருந்து கல்லு மலை அனுப்புன்னு சொன்னோம். வானத்திலிருந்து கல்லு மலைய பொழியவை, எவ்வளவு தைரியம் பாத்தீங்க. அல்லாஹ் சொன்ன, அபூ ஜஹல், இவனுக்கு கல்லு மலை அனுப்புறது பெரிய விஷயம் அல்ல, எங்கட ரசூலும் அந்த ஊர்ல இருக்கிறாரே அதால் அனுப்பாமிக்கிறோம். நபியே, நீங்கள் அவர்களுடன் இருக்கும் போது அல்லாஹ் அவர்களை அதாபு செய்ய போறதில்லை. இந்த அபூ ஜஹலுக்கு எதிராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த விதமான எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு பதிலாக அவனுடைய ஹிதாயத்தை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் நாடினார்கள். ஹிஜ்ரி 2 அபூ ஜஹலுடைய ஆட்டம்
பத்ருடைய களத்தில் முடிவுக்கு வந்தது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய முயற்சியும் ஆசையும் வீணாகவில்லை. அந்த அபூ ஜஹலுடைய வீட்டுக்குள் இருந்து ஹிஜ்ரி 8 சப்தம் கேட்கிறது. அபூ ஜஹலின் மடியிலே வளர்ந்த இக்ரிமா சொல்லுகிறார், குன்து முஃமினன் சாதிகன் ஹக்கா. ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், இக்ரிமா உனது உள்ளம் என்ன சொல்லுகிறது? நான் உண்மையான மூமினாக மாறிவிட்டேன் யா ரசூலுல்லாஹ். மிகப்பெரிய துரோகியின் வீட்டுக்குள் இருந்தும் அல்லாஹ் ஹிதாயத்துடைய காற்றை வீச செய்தார் என்றால், நாம் சந்தித்திருக்கும் இந்த நிகழ்ச்சிகள் இது சிறிய ஒரு பஞ்சை போன்றது. அல்லாஹுக்கு இதனை அகற்றுவது பெரிய ஒரு விஷயம் அல்ல. நாங்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹுடன் தொடர்பை சீராக்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூரா உம்மத்துடைய பாவங்களையும் மன்னித்து அவருடன் தொடர்பை சீராக்கும் நட்பாக்கியத்தை அனைவர்களுக்கும் கொடுத்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு முஸ்லிம் உம்மத்துடைய பாவத்தை நீ மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எல்லா ஆண்களுக்கும் உன்னுடைய நம்பிக்கை ஏற்படுத்துவாயாக. எல்லா பெண்களுக்கும் உன்னுடைய நம்பிக்கை ஏற்படுத்துவாயாக. தீனுடைய பற்றை எல்லா முஸ்லிம்களுடைய உள்ளத்திலும் ஏற்படுத்துவாயாக. இஸ்லாத்துக்கு வெளியில் இருப்பவர்களுக்கு தீனை பற்றி விளங்க வைப்பாயாக. இந்த சத்தியத்தின் பக்கம் அந்த மக்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பாயாக. யா அல்லாஹ், இந்த தீனுக்கு யாரெல்லாம் நோவினை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ, தீனுடைய மக்களுக்கு யாரெல்லாம் நோவினை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ உண்மையை விளங்கப்படுத்தி ஹிதாயத்துடைய வழியில் அவர்களை நீ கொண்டு வந்து சேர்ப்பாயாக. யா அல்லாஹ், அதற்கு எதிராக முஸ்லிம்கள் ஆவேசப்படுவதிலிருந்து நீ பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களுக்கு நிதானத்தை கொடுப்பாயாக, பொறுமையை கொடுப்பாயாக, சகிப்புத்தன்மையை கொடுப்பாயாக. அந்த நபிமார்களிடத்தில் சஹாபாக்களிடத்தில் என்ன பண்புகள் இருந்ததோ அந்த பண்புகளை இந்த நேரத்தில் எங்களுக்கு நீ நசீபாக்குவாயாக. அவர்களுடைய பொறாமையிலிருந்து பாதுகாப்பாயாக, சூழ்ச்சிகளிலிருந்து பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களுக்கு எதிராக எந்தெந்த இடங்களில் சூழ்ச்சி செய்யப்படுகிறதோ அது அவர்களுடைய அழிவுக்கே அந்த சூழ்ச்சிகளை காரணமாக்குவாயாக. அந்த இடத்திலே அந்த சூழ்ச்சிகளை வெடித்து சிதறச் செய்வாயாக. முஸ்லிம்களை நீ பாதுகாத்திருவாயாக. முஸ்லிம்களுடைய உரிமைகளை பாதுகாப்பாயாக. மஸ்ஜிதுகளை, மதரசாக்களை பாதுகாப்பாயாக. முஸ்லிம்களுடைய மத உரிமைகளை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் செய்த எந்த ஒரு பாவத்துக்காகவும் உன் மீது ஈமான் கொள்ளாத, முஸ்லிம்களின் மீது இரக்கம் காட்டாத யாரையும் சாட்டி விடாமல் நீ பாதுகாப்பாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.